எடப்பாடி மோடி கிட்ட வந்ததை வரவேற்கணும், அதில் நோ கொஸ்டின். பலத்தின் அடிப்படையில் பங்கீடு தான் இங்கே மெயின். உங்களுக்கு 100 சீட்டுன்னா என்டிஏக்கு 90 சீட்டு, உங்களுக்கு 110ன்னா என்டிஏக்கு 99 சீட்டு. இதை அண்ணாமலை விட மாட்டார். அதாவது பாஜகவுக்கு 90 சீட்டுகள் வேணும், என்டிஏக்கு 18% என்டிஏக்கு 90 சீட்டு வேணும். சாத்தியமா சார்? ஒத்து வருவாங்களா? ஒத்து வர மாட்டாரு. இந்த உயர்த்தி காட்டின ஓட்டை மதிக்காம நீங்க சீட் ஷேரிங் பண்ணினீங்கன்னா அமித்ஷா உருவாக்குன கூட்டணி உடஞ்சிருமோங்கிற எண்ணம் நயனார் நாகேந்திரனுக்கு இருக்கு. நான் பிஎம்ஓக்கு என்ன சொல்றேன்னா, எடப்பாடி பலத்துக்குரிய சீட்டு தரலன்னா நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணணும். மோடி தலைமையில் பார்லிமெண்ட்டுக்கு எடுத்த ஓட்டு, அண்ணாமலை உழைச்சி எடுத்தது 18% ஓட்டும் சீமான் சிஎம்னா கரெக்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுறது தான் என்னோட கருத்து. இது ஒண்ணுதான் வழி. அண்ணாமலை அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணாரு, தண்ணீர் இல்லா தலைவர்னாரு. நீங்க பாஜகவுக்கு உரிய சீட்டு கொடுக்கலன்னா மோடி டைரக்டா கான்டாக்ட் பண்ணி சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவார். நம்ம கருத்தில அண்ணாமலை ஏற்றுக்கிட்டு உடனே அதை செயல் வீரர் அண்ணாமலை டக்குன்னு மோடிக்காக அமித்ஷா கூட்டணி ஆட்சிங்கிறதான் சொன்னார். அதுல இந்த மாற்றம் இல்லை. இவங்களுக்கு ஃபேஸ் சேவிங்காக இதை சொல்றாங்க. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் நோட்டாக கீழே என்டிகே போச்சு விளவங்கோட்டில். அந்த என்டிகே கீழே அதிமுக போயிட்டு. ஆனா உங்க பலகீனம்ங்கிறது வெளிப்படுத்தப்பட வேண்டும். சீமானுக்கு என்ன பிஎம் கேண்டிடேட்டா இருந்து சீமானுக்கு அப்போ அவருக்கு கிளையாம போனீங்க. மோடி பிஎம் கேண்டிடேட், ராகுல் காங்கிரஸுக்கு பிஎம் மாதிரி. அப்போ சீமானுக்கு கிளையாம் புதுச்சேரியில் போனீங்க. ராமநாதபுரத்தில் தேமுதிக புதிய தமிழகம் முபாரக் இல்லைன்னா சீமானுக்கு கீழே தானே நீங்க. உங்க ஓட்டுங்கிறது 19.4 தான். அது பார்லிமெண்ட்டுக்கு அசம்பிளிக்கு வேறங்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் தான். அப்போ இதை எப்படி நீங்க பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறங்கிறத இந்த 2024க்கு பொருத்தி பார்க்க முடியும்? அப்போ ஜெயலலிதா 45% இருந்தது, நீங்க 19.4க்கு வந்துட்டீங்க. நீங்க எப்படி தனியாட்சி கிளைம் பண்ண முடியும்? அதுக்கு என்ன ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்குது? 18% எடுத்த என்டிஏ கட்சிகள் உங்ககிட்ட போனா அவங்க ஏமாளிகள், இழிச்சவாயர்கள். மற்ற ஜாதிகளுக்கு ஒண்ணும் இல்லாம சூறையாடுறதுக்கு பேரா பெரியார் மண்ணு, சமூக நீதி, வெங்காய மண்ணு. Nothing doing with Dam, Dick and Harris. The battle is fought in the mind of எடப்பாடி பழனிசாமி. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், அதிமுக பாஜக கூட்டணி, ஆனால் கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு 19.4% வாக்கில் இருக்கிறார். ரெட்டலையில் எடுத்தது 20.4%. நீங்கள் டேட்டா பார்த்தா தெரியும். அதுக்குள்ள முபாரக் ஒரு 1/2%, கிருஷ்ணசாமி ஒரு 1/2% இருக்காங்க. ஸோ 19.4% இருக்குது. இன்னைக்கு அதிமுகவின் கூட்டணி கட்சியான இருந்த புதிய தமிழகம் கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்லுது. நான் காலையில் போட்ட ஒரு இதில் அண்ணா காலத்திலேருந்து அமைச்சரவையை பாருங்கள், ஜெயலலிதா காலத்திலேருந்து அமைச்சரவை பாருங்கள். 3 ஜாதி இங்கே சமூக நீதி அரசியலில் ஆதிக்கம் செலுத்துது. வெள்ளாள கவுண்டர், வன்னியர், முக்குலத்தோர். மற்ற ஜாதிகளுக்கு சமூக நீதி இங்கே சூறையாடப்பட்டிருக்கு. இதை சொல்கிறதுக்கு ஒரு நேர்மை வேணும், துணிவு வேணும். ஒரு தாளிங்க நாடார் தொண்டை தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம்னு வழியில் வந்தவனால தான் இதை சொல்ல முடியும். இது நியாயமா இல்லையாங்கிறத மனச்சாட்சிப்படி எல்லாரும் தொட்டு பார்த்துடுங்க. அண்ணாவின் அமைச்சரவையும் பாருங்கள், திராவிட இயக்க அமைச்சரவை தான். முதல் திராவிட இயக்க அமைச்சரவை தான். ஜெயலலிதா 2016 அமைச்ச அமைச்சரவையும் பாருங்கள், அதுவும் திராவிட இயக்க அமைச்சரவை தான். ஜெயலலிதா ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி அரசியலை கொண்டு வந்தாங்க. அந்த அரசியலின் விளைவு தான் அன்னைக்கு அதிமுக 19.4க்கு போயிருக்குது. ஜெயலலிதா கான்ஸ்டிடியூஷனல் லீடர், பிராமணர்களுக்கு எதிர்ப்பு கிடையாது ஓட்டிங் பேட்டர்னில். பிராமணர்களுக்கு எதிர்ப்பு எங்கே இருக்குது? சென்னை ஊடக உலகத்தில் இருக்குது, எல்ஐசியில் இருக்குது, இன்னொரு இடத்துல இருக்குது. மற்றபடி மாசில் பிராமணர்களுக்கு எதிர்ப்பு கிடையாது. உனக்கு தெரியுமா? அது ஓட்டிங் பேட்டில் கிடையாதுன்னு உனக்கு தெரியுமா தம்பி? என்னது சார்? பிராமணர்களுக்கு ஓட்டிங் பேட்டில் எதிர்ப்பு கிடையாதுன்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் சார். ஸோ அந்த இடத்துக்குள்ள ஜெயலலிதா கொண்டு வந்த அந்த ஒரு பிற்போக்குத்தனமான அரசியலின் விளைவு தான் அன்னைக்கு பல சமூகங்கள் அரசியல் அதிகாரத்துக்காக துடிக்கின்றன, பல இழந்து போய் நிற்கின்றன. ஸோ ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறது கான்செப்ட் அந்த வகையில் நான் கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட்
கேரளாவில் கூட்டணி ஆட்சி இருந்ததுன்னா எல்லா சமூகங்களுக்கும் அங்கே லோனப்பன்னம்பாடன், நீலலோதாசன் நாடார், தங்கராஜ், ஒரு கட்சியில் ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் அவங்களுக்கும் அதில் ஆட்சி இதில் அதிகாரத்தில் பங்கு உண்டு. ஆனால் இங்கே அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. 3 ஜாதி தான் எல்லா இதையும் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இது வந்து பெரியார் சமூக நீதின்னு இதை யாரும் கேள்வி கேட்காம போயிடுவாங்கன்னா தாளிங்க நாடார் தொண்டை ரவீந்திரன் துரைசாமி உண்மையை உலகத்துக்கு சொல்லுவான். அது நம்ம அதை சொல்கிறோம். ஏடிஎம்கே இப்போ 19.4% வாக்கை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அமித்ஷா சொன்னதை மறுத்து சொல்கிறாங்கன்னா அது வந்து அவங்க 19.4 தான் தங்கள் வாக்கு சதவீதங்கிறத ஒத்துக்க மறுக்கிறாங்க. அது அவங்களோட இது வந்து யதார்த்தத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள மனசு ஒப்பல்ல அவங்களுக்கு. நீங்கள் மக்களவை சட்டமன்றம்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் வந்து சேலத்தில் 38 எடுத்தீங்க, திருநெல்வேலியில் 8 எடுத்திருக்கீங்க, சிதம்பரம் விழுப்புரத்தில் 35 எடுத்திருக்கீங்க, தேனி ராமநாதபுரத்தில் 9-13 எடுத்திருக்கீங்க. அப்போ ஒரே மாதிரி அதிமுக இருக்குது. அப்போ ஜாதி அரசியல் அங்கே உள்ள நுழைஞ்சிடுச்சு இல்லையா? அப்போ நீங்கள் வந்து 10.5 கொடுத்தனால தான் நீங்கள் இவ்வளோ வந்திருக்குது. ஒரு வகையில் நான் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கிறேன். அவர் வந்து 19.4% வாக்கை என்டிஏக்குள்ளே கொண்டு வந்தது. நாம் மோடி எதிர்ப்பை வந்து மினிமைஸ் பண்ணணும், கம்யூனிஸ்ட் வந்து மேக்சிமைஸ் பண்ணணும்னு சொல்லும்போது நாம் மினிமைஸ் பண்ணுங்கிற கருத்தை பாஜக தலைமைக்கு முன்வைக்கிறோம். மாயாவதி கிட்ட டீல் பண்ணோம், ஐஎன்எல்டி டீல் பண்ணோம், பிஆர்எஸ் டீல் பண்ணோம், பிரகாஷ் அம்பேத்கர் அவரை டீல் பண்ணோம். ஹரியானாவிலையும் மகாராஷ்டிரிலையும் ஜெயித்தா கூட நாளைக்கு இவங்க வந்து காங்கிரஸ் கூட போயிடக்கூடாதுங்கிறதுல நாம் தெளிவாக இருந்து அதை அலர்ட் பண்ணுறோம். இதே வகையில் தான் நம்ம ஜேடிஎஸ் கர்நாடகாவில் தோற்றதுமே, அசம்பிளி தோற்றதுமே உடனே பிடிக்கணுன்னோம். அண்ணாமலை தான் அதை பிடிச்சார், பிஎல் சந்தோஷ் மூலமாக பிடிச்சார். இன்னைக்கு ஓல்டு மைசூரில் ஒரு 10க்கும் மேற்பட்ட சீட்டு பாஜக வந்திருக்குன்னா நம்ம கருத்தில் அண்ணாமலை ஏற்றுக்கிட்டு உடனே அதை செயல் வீரர் அண்ணாமலை டக்குன்னு மோடிக்காக பிஎல் சந்தோஷ் மூலமாக செயல்படுத்தினா தான் காரணம். இப்படி நாம் மோடிக்கு உள்ள அந்த எதிர்ப்பை டைல்யூட் பண்ண நினைக்கக்கூடிய நாம் 19.4% இபிஎஸ் இங்கே வந்ததை நம்ம வரவேற்கிறோம். கெமிஸ்ட்ரி எப்படியோ இருந்தாலும் கூட அர்த்மெட்டிக் படி இபிஎஸ் இங்கே இருந்திருப்பாருன்னா தர்மபுரி ஜெயித்திருக்கோம், சேலம் ஜெயித்திருக்கோம், சிதம்பரம் ஜெயித்திருக்கோம், விழுப்புரம் ஜெயித்திருக்கோம். இப்படி அர்த்மெட்டிக் படி ஒரு 7-8 தொகுதி வரை ஜெயித்திருக்கோம். ஃபைட்டும் கொடுத்துருக்கலாம், 7-8 தொகுதி தாராளமாக ஜெயித்திருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு என்டிஏக்குள்ள எடப்பாடி வந்தது நம்ம வரவேற்கிறோம். அதை 2029க்கு அவர் சின்சியராக இருந்துட்டாருன்னா பயன்படுவார். ஏன்னா அவர்கிட்ட ஒரு கேரக்டர் உண்டு. பாஜகவில் தான் தோத்தோனி பழியை போட்டுக்கிட்டு காங்கிரஸுக்கு 20 சீட்டு ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் உண்டு. அதில் கொஞ்சம் டெல்லி தலைமை அலர்ட்டாக இருக்குன்னு நம்மளும் சொல்கிறோம். அமித்ஷா கூட்டணி ஆட்சிங்கிறதான் சொன்னார், அதில் இந்த மாற்றம் இல்லை. இவங்களுக்கு ஃபேஸ் சேவிங்காக இதை சொல்கிறாங்க. அண்ணா தனி ஆட்சி அமைச்சாருன்னா அது வளருங்கட்சி. 62ல் அண்ணா 27% வாக்கில் வந்துட்டார். 50 சீட்டு வந்துட்டாங்க, 27% வாக்கில் அண்ணா வந்துட்டார். தென் அதை தொடர்ந்து வந்த இடைத்தேர்தல்கள்லையும் உளுந்தூர்பேட்டை இடைத்தேர்தலில் பாவுசா ஜெயித்தார். ஸோ அண்ணா தலைமை வந்து ஒரு தனியாட்சிக்கு தகுதியான ஒரு இதான தன்மையில் தான் அன்னைக்கு இருந்தது. அடுத்தபடியாக கலைஞர் வந்து 80ல் 50-50 போனார்னா கலைஞருக்கு 77 பலம் வந்து 24% தான், 24.8, 25ன்னு வச்சுக்கிடுவோம். அதுக்கு பிறகு பார்லிமெண்ட்டில் 16 சீட்டு தான் அவர் நின்னார். இப்போ இன்னைக்கு 16 ஜெயித்துட்டார் அவர். இன்னைக்கு 19.4% வாக்கெடுத்து ஒரு பார்லிமெண்ட் கூட ஜெயிக்கலை. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது வந்து சீமான் வந்து நோட்டாக கீழே என்டிகே போச்சு விளவங்கோட்டில். அந்த என்டிகே கீழே அதிமுக போயிட்டு, நான் சொல்கிறது டேட்டா, யாரும் மறுக்கவோ மறைக்க முடியாது. என் மேலே வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் கொட்டலாம். நீங்கள் 19.4 மோடிக்கு ஆதரவாக வந்தது நான் வரவேற்கிறேன், அது வாழ்த்துக்கிறேன். அது வேறு நம்ம ஸ்ட்ராட்டஜி சஜஷன் படி அது நடந்திருக்கு. ஆனால் உங்கள் பலகீனம்ங்கிறது வெளிப்படுத்தப்பட வேண்டும். கன்னியாகுமரியில் 4வது போயிட்டு சீமானுக்கு என்ன பிஎம் கேண்டிடேட்டாக இருந்து சீமானுக்கு அப்போ அவருக்கு கிளையாம போனீங்க. புதுச்சேரியில் 4வது போயிட்டீங்க. புதுச்சேரியில் என்ன சீமானுக்கு பிஎம் கேண்டிடேட்டாக இருந்தது மோடி, பிஎம் கேண்டிடேட்டு ராகுல், காங்கிரஸுக்கு பிஎம் மாதிரி. அப்போ சீமானுக்கு கிளையாம் புதுச்சேரியில் போனீங்க. திருநெல்வேலியில் தேமுதிக புதிய தமிழகம் முபாரக் இல்லைன்னா சீமானுக்கு கீழே தானே நீங்கள். ராமநாதபுரத்தில் தேமுதிக புதிய தமிழகம் முபாரக் இல்லைன்னா சீமானுக்கு கீழே தானே நீங்கள். உண்மைதானே இது? அதனால தானே சீமான் வந்து பார்லிமெண்ட்ல 8 வந்துட்டோம், அசம்பிளியில் நம்ம 16-18ன்னு துக்ளக் ஆசிரியர் சத்யன் குருமூர்த்தி சொல்றது. அவருக்கு முன்னே சீமான் நம்புறாரு, அதை தெளிவாக போயிட்டு இருக்கிறாரு. சத்யன் குருமூர்த்தியும் அதை என்டால்ஸ் பண்றாரு. இப்போ
உங்கள் ஓட்டுங்கிறது 19.4 தான். அது பார்லிமெண்ட்டுக்கு வந்து அசம்பிளிக்கு வேறங்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் தான். சரி, விளவங்கோட்டில் திமுகவுக்கு வந்து திமுக அணிக்கு வந்து விஜயவசந்த் எடுத்ததோட தாரகை கத்பட்டு சட்டமன்றத்தில் அதிகம். வரலாற்றிலே இப்படி திமுக இருந்தது இல்லையே. அப்போ இதை எப்படி நீங்கள் பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறங்கிறத இந்த 2024க்கு பொருத்தி பார்க்க முடியும்? நீங்கள் 1980ஆம் ஆண்டு பார்லிமெண்ட் நடந்தது. அப்போ மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து தோல்வி அடைஞ்சார், 2 சீட் தான் ஜெயித்தார். திருவட்டாரில் கேமச்சந்திரன் நாயர் மக்கள் தோன்ற ஜெயித்தார் அதிமுக அணியில். பனைமரத்திப்பட்டியில் ராஜாராம் ஜெயித்தார், இவர் காந்தராஜுக்கு அண்ணன் பேசுவார்ல, அவர் பனைமரத்திப்பட்டியில் ராஜாராம் ரெட்டையில ஜெயித்தார, ரெட்டையில கூட்டணியில் ஜெயித்தார. சரி, 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது. நீங்கள் சட்டமன்ற எலெக்ஷனில் ஜெயித்தீங்களே, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே சீராக தானே இருந்தது. சரி, 99 நத்த விஸ்வநாதன் ஜெயித்தார. அப்போ நீங்கள் சட்டமன்றத்திலையும் விளவங்கோட்டில் அது நோட்டாவுக்கு கீழே ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது போன ஒரு தலைவர்கிட்ட 4வது போயிருக்கீங்க. உண்மை டேட்டா. அப்போ ஜெயலலிதா 45% இருந்தது, நீங்கள் 19.4க்கு வந்துட்டீங்க. நீங்கள் எப்படி தனியாட்சின்னு கிளைம் பண்ண முடியும்? அதுக்கு என்ன ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்குது? அப்போ இந்த தனியாட்சின்னு உங்கள் கிளைமுக்கு 18% எடுத்த என்டிஏ கட்சிகள் உங்ககிட்ட போனால் அவங்க ஏமாளிகள், இழிச்சவாயர்கள், ஓட்டு போட்ட மக்களை வந்து அவங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அது எப்படி அவங்க சம்மதிக்க முடியும்? நயனார் நாகேந்திரன் கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அமித்ஷாவும் உடஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சி தான் வீட்டில் போய் சாப்பிட்டு இருக்கிறாரு. 24 உடஞ்சதே ஒரு 10 சீட்டாவது வந்திருக்கும் அரித்மெட்டிக் படி. கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தால் 15 வந்திருக்கும், கெமிஸ்ட்ரி மோசமாக இருந்தால் கூட ஒரு 6-7 வந்திருக்கும். அப்போ ஒரு எம்பி சீட்டு வர வேண்டியது இதாயிற்று. உங்களுக்கும் ஒன்றும் வரல, என்டிஏக்கும் ஒன்றும் வரல. அப்போ தனியாட்சி நீங்கள் பெரிய இது காட்டுறது அட்லீஸ்ட் 4வது இடத்துக்கு சீமானை கீழே விளவங்கோட்டில் போயிட்டு காட்டுல என்ன இருக்குது? விளவங்கோட்டில் ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் 3.5% போயிருப்பாங்க. ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் இங்கே புதுச்சேரியில் சீமானு கிளையா போயிருப்பாங்க. நீங்கள் சீமானு கிளை புதுச்சேரியில் போயிட்டீங்களே. நான் சொல்ல டேட்டா தானே. எம்எல்ஏ காட்சி பூச்சின்னு 1000 வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் கொட்டுங்க. உண்மை தானே. 19.4 மோடிக்கிட்ட வந்ததை வரவேற்கிறேன். ஆனால் நீங்கள் 19.4 தான். அது ஏரியா வைஸ் பார்த்தாலும் 19.4 தாங்கிறது காட்டுது. அப்புறம் நீங்கள் விக்ரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் நிற்கல, அது வேற பலகீனம். ஸோ பலத்தின் அடிப்படையில் பங்கீடு, இதைத்தான் அண்ணாமலை சொல்கிறாரு. கூட்டணினா எல்லாத்துக்கும் லாபம் இருக்கணும். என்டிஏக்கு 18, உங்களுக்கு 19.4, 19.4 18. இப்போ எல்லாரும் வரல, 19.4 நீங்கள் வந்திருக்கீங்க. 11.4 தாமரையில் எடுத்தவங்கலாம் இருக்கிறாங்க. நீங்கள் ரெட்டையில 20.4 எடுத்தீங்க. புதிய தமிழகம் கூட்டணி ஆட்சி கேட்குறாங்க உங்கள்கிட்ட ரெட்டையில நின்றவங்களை. ஆணித்தரமாக சொல்கிறாரு கிருஷ்ணசாமியை கருத்தை நான் ஆதரிக்கிறேன். 3 ஜாதி சமூக நீதியை அபகரிச்சுக்கிறதுக்கும் மற்ற ஜாதிகளுக்கு ஒன்றும் இல்லாமல் சூறையாடுறதுக்கும் பேரா பெரியார் மண்ணு, சமூக நீதி, வெங்காய மண்ணு, இதெல்லாம் 3 ஜாதி பத்தி சொல்றீங்களா சார்? கவுண்டர்கள், வன்னியர்கள், முக்குலத்தோர், 3 பேர் வந்து அதிமுக தான் அந்த இது போய்கிட்டு இருக்குங்கிறீங்களா? தமிழ்நாட்டு அரசியல் அப்படி இருக்குங்கிறதா சொல்ல வர்றேன் நான். மற்ற ஜாதிகள் அண்ணா அமைச்சரவை அது திராவிட அமைச்சரவையா, ஜெயலலிதா அமைச்சரவை திராவிட அமைச்சரவையா? ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸை தான் நான் சொல்கிறேன் சார். இன்னைக்கு நான் சொல்கிறேன் சார், ஜெயலலிதா அந்த பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸை பண்ணதுக்கு தான் ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார வேற ஆட்சி, கந்து வெட்டிக்காரன் ஆட்சின்னு ஜெயலலிதாவை நாங்கள் 96 முகம் காட்டி இது ரவீந்திரன் துரைசாமி தான் அடித்தான். 2006 சரத்குமார் போகும்போது நாடார்கள் உணர்வுக்கு மீறி சரத்குமார் போகிறார், நான் தான் அடித்தேன். நாடார் உணர்வு ரவீந்திரன் துரைசாமி கருத்தில் நிற்கும் தென் மாவட்டத்தில். 2006ஆம் ஆண்டு எலெக்ஷன் முடிஞ்சதும் வயல்ராஜன் என்கிட்ட வராரு. வந்து அவருக்கு ஆஃபீஸ்லாம் இருக்கிறேன். டாடா ஃபைட்டை அவருக்கு சோனியாவையும் கலைஞரை எய்த்து ஃபைட் பண்ணி, மத்திய அரசையும் மாநில அரசையும் எய்த்து ஃபைட் பண்ணி, டாடா ஃபைட்டை அவருக்கு சென்னையில் முகங்காட்டி நின்று ஃபைட் பண்ணி ஜெயித்து கொடுத்தேன். அப்போ சொல்லுவார், எங்கள் அண்ணன் இருந்தால் 3 கவர்மெண்ட் என்னால் ஃபைட் பண்ண முடியும்னு சொல்லுவார். அவர் எலெக்ஷன் முடிஞ்சு வரும்போது அந்த 2006 அந்த இதில் சரத்குமார் போன பிறகு நான் சொன்ன கருத்தை மையமாக வச்சு அவர் சொல்கிறார், அண்ணே சரத்குமார் நான் சிவந்தி ஆயிட்டேன், எல்லாரையும் தோக்கடிச்சு உங்கள் கருத்தில் ஜெயித்துட்டீங்களேன்னாரு. நான் சொன்னேன், என் கருத்து இல்லைண்ணே, சமூகத்தில் இப்படி இது இருக்குது. அதை கோசல் ராம், கண்ணன், என் தம்பி கண்ணன் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவன், நம்ம எல்லாரும் நாங்கள் மக்கள் மத்தியில் அதை கொண்டு போனோம், களத்தில் கொண்டு போனோம், ஊடகத்தில் கொண்டு போனோம். நடராஜன் நாடாருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் பிரச்சனையை உருவாக்க நினைக்கும் போது இந்த அரச நாடாரோட தேவேந்திர குல வேளாளர் தோக்கடிக்க உறுதியாக இருக்காங்கன்னு ஜெயலலிதா சொன்னோம். அதுக்கு பிறகு தான் ஜெயலலிதா எங்கள் டீமுக்கு பயந்து தான் நாடார்கள், சேர சோழ பாண்டியர்கள், தென்னிந்தியா வேண்ட அரச மரபர்கள்னு எங்களை அங்கீகரிச்சார். அது எங்கள் டீமோட வெற்றிக்கு ரவீந்திரன் துரைசாமி முகங்காட்டி அடித்ததுக்கான வெற்றி அதுதான் அங்கே நடந்தது. ஸோ இந்த ஜெயலலிதாவுக்கு அந்த அரசியலை ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே அதை எதிர்த்து அடித்தவங்க நாம. ஸோ கிருஷ்ணசாமியோட இந்த குரல் வந்து
தமிழ்நாட்டில் ஒலிக்கப்பட வேண்டிய குரல், இது மாற்றி எழுதப்பட வேண்டிய இது. எல்லா சமூகங்களுக்கும் அதிகாரம் வேணும், செங்குந்தருக்கு அதிகாரம் வேணும், முத்தரையருக்கு அதிகாரம் வேணும், விஸ்வகர்மாக்களுக்கு அதிகாரம் வேண்டும், மன்னார் நாவிதர் குயவர்களுக்கு அதிகாரம் வேண்டும். பல சமூகங்கள் இங்கு புறக்கணிக்கப்படுது. அண்ணாவின் அமைச்சரவையும் ஜெயலலிதாவுக்கு அமைச்சரவையும் ஒன்னா? துணிவா இருக்கவன் இதை எடுத்து பேசுவாப்புல, துணிவில்லாதவன் இதை பேச மாட்டான். என்ன வேணா காஸ்டிஸ்ட்னு சொல்லுவான். அவன் தான் காஸ்டிஸ்ட் சொல்றவன் தான். சரி, இப்ப நம்ம எடப்பாடிக்கு பிரச்சனைக்கு வருவோம். இந்த பிரச்சனையை நான் எல்லா கட்சியும் தான் சேர்த்து சொல்றேன், ஒரு கட்சியை நான் சொல்லலை. இப்ப ஜாதி பிரச்சனை, 3 ஜாதி பிரச்சனை, அந்த பிரச்சனை அது அரசியல். இது ஜெயலலிதா தான் அதுக்கு முக்கிய காரணம். ஜெயலலிதா அடிச்சனால தான் எங்களை கல்லறிக்கிட்டு இருந்த எங்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியா ஆண்ட சரண மாதிரின்னு ஜெயலலிதா என்கிட்ட சரண்டர் ஆனாங்க. உண்மை, வரலாறு, மறுக்க முடியாது. கெசட்ல இருக்கு. மன்மோகன் சிங்க்கு எழுதுனாங்கன்னா நாங்க இந்த அரசியலுக்கு எதிராக பிற ஜாதிகளை திருப்பி விடுவோம்னு அவங்க அச்சப்பட்டாங்க ஜெயலலிதா, அதனால பண்ணாங்க. இப்ப எடப்பாடி மோடி கிட்ட வந்ததை வரவேற்கணும், அதுல நோ கொஸ்டின், அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை, நம்ம விருப்பமா அதுதான். இதுல பலத்தின் அடிப்படையில் பங்கீடு தான் இங்க மெயின். கூட்டணி ஆட்சி முறையெல்லாம் ரெண்டாவது. பலத்தின் அடிப்படை பங்கீடுனா உங்களுக்கு 100 சீட்டுன்னா என்டிஏக்கு 90 சீட்டு, உங்களுக்கு 110ன்னா என்டிஏக்கு 99 சீட்டு. இதை அண்ணாமலை விட மாட்டார். இந்த இடத்துக்குள்ள தான் போகுது. ஸோ நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலை கருத்தை ஏற்று தான் தீரணும். அதாவது பாஜகவுக்கு 90 சீட்டுகள் வேணும், என்டிஏக்கு 18% என்டிஏக்கு 90 சீட்டு வேணும், 19.94% அதிமுகவுக்கு 100 சீட்டு எடுத்துக்கலாம். சாத்தியமா சார்? ஒத்து வருவாங்களா? அந்த ஒத்து வர மாட்டாரு. பட் அரசியல் கணக்குங்கிறது லாப நஷ்ட கணக்கில் என்டிஏ ஏமாறக்கூடாது, மோடி ஏமாறக்கூடாதுங்கிறதா நம்ம கருத்தா நம்ம முன்வைக்கிறோம். அவர் உள்ள வந்ததை வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். அது நோ இது இருக்கு. ஆன்டி மோடியை டைல்யூட் பண்ணிட்டாரு, ஆன்டி பிஜே டைல்யூட் பண்ணிட்டாரு, அதை மனசார வரவேற்கிறோம் மோடிக்காக. பட் சீட் ஷேரிங்ல ஏமாந்துடக்கூடாதுங்கிறத நாம ஒவ்வொரு இதையும் பிட்டா வைக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இது சம்பந்தமான டேட்டாக்களை சத்யன் குருமூர்த்தி கிட்ட நம்ம கொடுத்தோம், அண்ணாமலைகிட்ட கொடுத்தோம், கவர்னர் ஆஃபீஸுக்கு அனுப்பினோம், பாண்டிச்சேரி கவர்னர் ஆஃபீஸுக்கு, பிஎம்ஓ ஆஃபீஸுக்கு, எல்லாருக்கும் பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து நம்மளை கிராஸ் செக் பண்ணாங்க. எல்லாமே அந்த எமிசரி கிட்ட நாம் தெளிவாகவே சொன்னோம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட தெளிவாகவே அதை வழக்கி சொன்னோம். எல்லாமே பிஎம்ஓ சைடும் இருக்குது. சரி, இப்போ இன்னைக்கு நயினார் அவர் சொன்ன என்னன்னா, தேர்தல் கூட்டணி குறித்து நீங்கள் யாருமே பேசக்கூடாது, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன் அந்த விஷயம் சொல்றாரு? ஒருவேளை அந்த கூட்டணியில் பாஜகவினருக்கு ஒரு அதிருப்தி இருக்கா, இல்லை அதிமுகவினருக்கு ஒரு அதிருப்தி இருக்கா? அதான் கூட்டணி உடையக்கூடாதுன்னு நயினார் நினைக்கிறாரு. தப்பு இல்லை. இல்லை, ஆரம்பிச்சு ஒரு 3 நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ளேயே இந்த இது கிளப்பணுமா? அதாவது எடப்பாடியும் கூட்டணி உடையக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, நயினாரும் கூட்டணி உடையக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அது நியாயமான இது. 2 தடவையும் கூட்டணி உடைஞ்சது சீட் தரால தான் உடைஞ்சது. 2% சீட்டு தான் கொடுப்போன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னார். 5% வேணும்னு சொல்லி தனிச்சு போட்டிட்டு 5% வாக்க அண்ணாமலை தெளிவாக நிரூபித்து காட்டினார். சீமான் கூட வரமாட்டார், அண்ணாமலை தான் 3வது வருவார். நான் எலெக்ஷனுக்கு முன்னே சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு மக்களவை தேர்தலில் 6 சீட்டு தான் தர முடியும்னாரு எடப்பாடி. 12 கேட்டார் அண்ணாமலை, அதுவும் புரிஞ்சு போச்சு. இப்போ 18% வாக்கு என்டிஏக்கு எடுத்து வச்சு காட்டிட்டார் அண்ணாமலை. விஜயகாந்துக்கு 5.5 இல்லாம, வைகோக்கு 3.5 இல்லாம, தென் ஈஸ்வரண்ணனுக்கு 1% ஓட்டுக்கிட்ட எடுத்திருந்தான்னு நினைக்கிறேன். இல்லாம எல்லாமே ஒரு 10% ஓட்டு இல்லாம அன்னைக்கு 19% ஓட்டு எடுத்த போது இந்த 10% கட்சிகளும் இல்லாத போதே அண்ணாமலை 18% கொண்டு வந்துட்டார். ஸோ 9% வாக்கை என்டிஏக்கு அண்ணாமலை மோடி தலைமையில் உயர்த்தி காட்டியிருக்கிறார். அப்போ இந்த உயர்த்தி காட்டின வாக்குக்கு சீட்டு வேணும். இவங்க எடப்பாடி பழனிசாமி, விஜயகாந்த் இருந்த, வைகோ இருந்த, ஈஸ்வரன் இருந்த என்டிஏயும் இந்த என்டிஏயும் சேர்த்து சொல்றாரு. விஜயகாந்துக்கு 5.5, வைகோண்ணனுக்கு 3.5, ஈஸ்வரண்ணனுக்கு ஓட்டெல்லாம் இல்லாமல் ஒரு 10% ஓட்டெல்லாம் மைனஸ் ஆன அந்த என்டிஏக்கு இந்த என்டிஏ அதே அளவு ஓட்டு, அது 19 எடுத்ததுக்கு 18 எடுத்துட்டாருன்னா 9% வாக்கை அண்ணாமலை உயர்த்தி காட்டியிருக்கிறாரு. இந்த உயர்த்தி காட்டின ஓட்டை மதிக்காம நீங்க சீட் ஷேரிங் பண்ணினீங்கன்னா அது எப்படி நியாயமாங்கிறதா இப்போ கேள்வி. இந்த கொஸ்டின் எல்லாம் எழும்போது கூட்டணி உடஞ்சிருமோங்கிற, அமித்ஷா உருவாக்குற கூட்டணி உடஞ்சிருமோங்கிற எண்ணம் நயினார் நாகேந்திரனுக்கு இருக்கு. கூட்டணி உடையக்கூடாதுங்கிற எண்ணம் எடப்பாடிக்கு இருக்குது. அப்போ அவருக்கும் உடையக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு பாஜக இதில் பார்கெயின் பண்ணணும். இன்னும் நான் பிஎம்ஓல என்ன சொல்லியிருக்கோம்னா, சீமான் தனிச்சு தான் போறாரு, 234 தனிச்சு தான் போறாரு. இன்னைக்கு தெளிவாக பேசிட்டாரு, ரொம்ப தெளிவாகவே எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. நாய் தான் 4 நாயை கூட்டிட்டு சண்டைக்கு போகும், புலி தனியாக தான்
வேட்டைக்கு போகும். ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லைன்னு பைபிளில் சொல்லியிருக்கு, குரானில் சொல்லியிருக்கு, பகவத்கீதையில் சொல்லியிருக்குன்னு எல்லாமே ஆண்டோர்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறதுல இருந்து அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு, அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் இலவசம், இங்கேயும் இலவசம் பண்ணி திமுக அண்ணா திமுகவும் பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற இதில் அடிக்கிறாரு. இறக்கும் தருவாயிலும் 35 to 40% மக்கள் ஆதரவை பெற்ற ஒரு தலைவராட்டு கோயம்புத்தூரில் 500 ஓட்டில் தான் அவரோட கட்சி தோல்வி அடைஞ்சது. பெருந்தலைவர் காமராஜ் அந்த வம்சாவளியினரோட பேரம்பேத்திகள் ஓட்டை இது பண்ணி சீமான் வந்து தனிச்சு நிற்கிறாரு. ஏபிசிடி எதிர்ப்புன்னு சொல்கிறாரு. ஏனா ஏடிஎம்கே, பினா பிஜேபி, சீனா காங்கிரஸ், டினா டிஎம்கே. நயினார் கூட்டணிக்கு வாங்கன்னு கேட்டதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டாரு. நான் பிஎம்ஓக்கு என்ன சொல்கிறேன்னா, எடப்பாடி பலத்துக்குரிய சீட்டு தரலன்னா நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணணும். பாஜக அதற்கான முயற்சி எடுக்கணும். சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லணும். இங்க பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும் அல்லது பலத்துக்குரிய பங்கீடுன்னு சீமான் கூட அந்த கூட்டணி சீமானை முன்னிறுத்தி ஒரு கூட்டணி பெயர்லாங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தா இருக்குது. அப்போ இந்த திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாங்கிற அந்த கான்செப்டும், பெரியார் எதிர்ப்பும், திராவிட கட்சிகள் எதிர்ப்பும், மோடி தலைமையில் பார்லிமெண்ட்டுக்கு எடுத்த ஓட்டு, அண்ணாமலை உழைச்சி எடுத்த அந்த 18% ஓட்டும் சீமான் சிஎம்னா கரெக்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகுறது தான் என்னோட கருத்து. இன்னைக்கு அதுக்குள்ள சூழல் இல்லை. பட் எடப்பாடிக்கு அப்படி ஒரு ஜெர்க்க கொடுக்கணும், ஒரு கார்னர், ஒரு த்ரெட்டன் பண்ணணும். அதில் எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாது. ஒருவேளையில் அப்படி வந்துட்டுன்னா நம்ம பழனிசாமிக்குள்ள போயிருமோங்கிற அச்சம் வரணும் எடப்பாடிக்கு. அப்பந்தான் உரிய சீட்டை தருவார். இன்னொரு ஆப்ஷனை காட்டி தான் எடப்பாடி கிட்ட பேரம் பேச முடியும். அது குருமூர்த்தி, சத்யன் குருமூர்த்தி அதை கரெக்டாக சொல்லிட்டாரு. சீமானுக்கு இப்போவே 16% ஓட்டு இருக்குன்னு அவர் ஈரோடு கிழக்க வச்சு சொல்லிட்டாரு. ஏன்னா ஈரோடு கிழக்கில் வந்து நோட்டாவுக்கு தான் போட சொன்னார் செல்லூர் ராஜி. ஈரோடு கிழக்கில் பெரியாருக்காக தான் நின்னாரு கேபி முனுசாமி, சிவி சண்முகம், எடப்பாடி போன்றவங்கள்லாம் தெளிவாக கேபி முனுசாமி பெரியாருக்காக நின்னார். அப்போ பெரியார் அடித்து தான் அந்த 16% சீமான் எடுத்திருக்கிறாரு. ஸோ அது சீமானுக்கு விழுந்த ஓட்டு திராவிட எதிர்ப்பு ஓட்டு, பெரியார் எதிர்ப்பு ஓட்டு. அப்போ நம்ம என்டிஎனுக்காக தான் தவறு அங்கே. நானே அப்போ இவர் சுரேந்திரன் கேரளாவில் நின்று 19% கொண்டு வந்துட்டாரு. அதே மாதிரி பண்டிட் சஞ்சய் எல்லா எலெக்ஷன் நின்று உயர்த்தி கொண்டு வந்துட்டாரு. இங்கே ஈரோடு கிழக்கில் என்டிஎனுக்காக தான் ஒரு தவறு தான். எனிவே சீமான் வந்து 16% ஓட்டு இன்னைக்கு எடுத்திருக்கிறாரு. அவருக்கு ஆதரவாட்டு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற காமராஜ் வார்த்தையிலும் படி, பெரியார் எதிர்ப்புங்கிறதுலையும் படி, திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் அடிப்படையிலும் இந்த வாக்காளர்கள் வந்து சீமான் நோக்கி நகர்றாங்க. ஸோ இந்த அடிப்படையில் அது ஒரு இயல்பான கூட்டணியாக கூட இருக்க வாய்ப்பு உண்டு. அப்போ எடப்பாடி பலத்துக்குரிய சீட்டு தரலைன்னா கூட்டணி பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதா நயினாருக்கு விருப்பம், அமித்ஷாவுக்கு விருப்பம், எடப்பாடிக்கு விருப்பம். அது உள்ள 19.4 வந்ததும் வரவேற்கத்தக்கது. ஆனால் பலத்தின் அடிப்படையில் பங்கீடு இல்லைன்னா சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவோம்னு சொல்லியே இதை இவர்கிட்ட அதை வாங்கிறதுக்கும் தயங்கக்கூடாது. அது பிஎம்ஓ அதற்கான முயற்சி எடுத்து சீமான ஒரு ஆப்ஷனை காட்டினா நிதிஷ்குமார் மாதிரி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொன்னால் இங்கே உரிய சீட்டு கிடைக்கும். இது ஒன்று தான் வழி. அண்ணாமலை அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சீமானை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணார். தண்ணீர் இல்லா தலைவர்னாரு. சீமான் அண்ணன் திமுக அண்ணா திமுகவையும் எடுத்து போல்டா எடுத்து நிற்கணும்னு சொன்னார். சீமான் அண்ணன் சீமா சாராயத்துக்கு பதிலாக கல்லுக்க நிற்கிறத பாராட்டுறேன்னு சொன்னார். அந்த எஸ்ஆர்எம் விழாவில் சீமான மிகப்பெரிய அளவில் பண்ணார். சீமான் அண்ணன் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாருன்னு சீமானை புகழ்ந்து அண்ணாமலை சொன்னாருன்னா அதில் மோடிக்கு நன்மை இருக்குது. எடப்பாடிக்கு பவர் பாலிடிக்ஸ் பண்ணதுக்கு சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணணும். 19.4 கிட்ட பவர் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு 8.2 ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிறத அண்ணாமலை தெளிவாக மோடிக்காக புரிஞ்சு வச்சிருந்தார். நாமும் அதை புரிஞ்சு வச்சு தான் அதை கருத்தை நாம் சொல்லிட்டு இருந்தோம். அதே போல் ஆடிட்டர் குருமூர்த்தியும் அண்ணா திராவிட நாடை விட்ட மாதிரி சீமான் பிரிவினைவாதத்தை விட்டா மகுடம் சூடலான்னும் அந்த 16% ஓட்டும் சீமானுக்கு விழுந்த ஓட்டு, சீமான் தலைமையில் பெரியாருக்கு எதிராக விழுந்த ஓட்டு, தமிழக அளவில் அந்த ஓட்டு இருக்குங்கிறத அடித்து ஆணித்தரமாக தந்தி டிவியில் ஹரிஹரன்ட்ட சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஸோ இந்த சூழ்நிலையில் எடப்பாடி கிட்ட கூட்டணி ஆட்சியில் பங்கெல்லாம் மேட்டர் இல்லை. 18% வாக்குக்கு 19.4க்கும் 18க்கும் ரேஷியோ படி சீட்டு வாங்கணும். இப்போ இருக்கிறது 11.4 தாமரைக்கு ஓட்டு. 11.4 தாமரையில் எடுத்த ஓட்டு. இதில் ஏசி சண்முகம் இருக்காரு, பாரிவேந்தர் இருக்காரு, ஜான் பாண்டே இருக்கிறாரு, இவர் தேவநாதன் யாதவ் இருக்காரு. 4 பேரும் பாஜக கூட தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க 11.4 பாஜக கூட்டணி இருக்கு. அண்ணாமலை உழைப்பில் வந்த இது வந்து வீண் பெறக்கூடாது, உரிய சீட்டை இதில் வாங்கணும். அப்போ அவர் 19.4க்கு வந்து என்ன சீட்டோ சொல்கிறேன்ல, 100க்கு 90, 110க்கு 99, இதுதான் தொகுதி பங்கீடாக இருக்கணும். அது பார்லிமெண்ட் அசம்பிளின்னு 1000 பேசுவார். பாமக அது இதுன்னு அவர் சொல்லுவார். அதுலெல்லாம் ரொம்ப ஹார்ட் பார்கெனர். இதுவரை எந்த பேரத்திலையும் எடப்பாடி விழுந்ததில்லை. ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஆள், திறமசாலி. 5 சீட்டு தேமுதிக கொடுத்ததை தவிர அவர் கடுமையான ஒரு பார்கெனர்.
மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் அவரை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ண பேசலை. ஸோ இந்த பார்கெனிங்கை கரெக்டாக பண்ணணும், இல்லைன்னா சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோன்னு பிஎம்ஓலேருந்து அதுக்குள்ள முயற்சி எடுக்க நானே சொல்லியிருக்கிறேன். எனிவே 19 அதுக்கு வாய்ப்பு இருக்குமா சீமானை வந்து சிஎம் கேண்டிடேட்டை கொண்டு வரக்கு? வாய்ப்பு இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் வேறங்க. அது வாய்ப்பு வந்தா நம்ம 15க்கு போயிடும்னு எடப்பாடி அச்சப்பட்டு உள்ள சீட்டை தந்துட்டா மோடிக்கு லாபம் தானங்க. அது எடப்பாடி தானங்க முடிவு பண்ணணும். த பேட்டில் இஸ் ஃபாட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. இதுதான் நான் திரும்ப நான் உங்கள்கிட்ட பலமுறை சொன்னேன். அதிமுகவும் தேமுதிகவும் 2009 மக்களவையில் கூட்டணி சேரதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் கலைஞர்கிட்ட அவங்க சேர்ந்தா உங்களுக்கு தலையே போயிடும், 40 சீட்டும் போயிடும்னு கலைஞர்கிட்ட அரசியல் ரீதியாக மிரட்ட ஆரம்பிச்சிட்டேன். கலைஞர் நீடி வாழணும்னு நினைச்சவன், அதே மாதிரி எண்ணம் கொண்டவன் தான். பட் அந்த அரசியல் ரீதியாக தான் அதை சொன்னேன். ராமதாஸ் இங்கே போனாருன்னா அது வந்து 5-6 சீட்டோட போகும், ஒரு கை வேணா போயிடுங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் கலைஞர் வந்து ஒருவேளையில் இந்த நாடார் வக்கீல் போய் கோயம்பேடு விஜயகாந்த் அலுவலகத்தில் காத்து கிடந்து இவனே அதை பண்ணி விட்டாலும் பண்ணி விட்டுருவான்ப்பா, எச்சரிக்கையாக இருப்போன்ட்டு ராமதாஸை வந்து அதிமுக கூட்டணி தள்ளி விட்டுட்டாரு. விஜயகாந்த் தனிச்சு நின்னாப்புல, ஜெயலலிதா தனிச்சு நின்னாப்புல, ராமதாஸை எல்லா தொகுதியிலும் நாங்கள் தோக்கடிச்சு விட்டுட்டோம். அவரால் ஜெயலலிதா வெற்றி பெற்றாங்க. தென் சென்னை, விழுப்புரம், திருவள்ளூர், செம்மலாண்டன், சேலம், மயிலாடுதுறை ஓஎஸ் மணியன், தென் திருப்பூர், அந்தியூர், பவானி, வன்னியர் ஓட்டு வெற்றி பெற்றாங்க. ஆனால் அவர் எல்லா தொகுதியிலையும் தோக்கடிச்சிட்டாரு. அவரை தோக்கடிக்கணுன்னு தான் எங்களோட லட்சியம். 98 அவருக்கு வாய்ப்பை கொடுத்தனால எங்கள் அறிவாற்றல் அதை செய்து மனித நீதிக்கு அதை செய்து முடித்தோம். சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளி தான். இப்பவும் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியை எடப்பாடி கிட்ட நாம போர் புரிகிறோம். எடப்பாடி மனசுல போர் புரிகிறோம். அது வந்து மற்ற அவர் கூட இருக்கிற செய்தி தொடர்பாளர்கள், அவருக்கு கட்சி மற்ற நிர்வாகிகள், இங்க இது எக்ஸலத்தில் பேசுறவன் nothing doing with Dom, Dick and Harris. The battle is fought in the mind of எடப்பாடி பழனிசாமி. நீங்க பாஜகவுக்கு உரிய சீட்டு கொடுக்கலன்னா மோடி டைரக்டா கான்டாக்ட் பண்ணி சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவார். மீண்டும் நான் நியாயமா சொல்றேன், சீமான் ஏபிசிடி எதிர்ப்புன்னு தான் போறாரு, திமுக அண்ணா திமுக எதிர்ப்புன்னு தான் போறாரு. அவர் வந்து கூட்டணிக்கு வர விரும்பல. அதே மாதிரி 2009 ஜெயலலிதா அம்மையார் வந்து விஜயகாந்த கூட்டணியில சேர்க்க விரும்பல. அவங்க 9 விஜயகாந்த் தனிச்சுன்னு கேட்டு 11 வருவாங்கன்னு தான் அவங்க கணக்கு போட்டாங்க. கலைஞர் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில கலைஞர் எல்லாம் அரசியல் ரீதியாக கலைஞரை ரேட்டில் பண்ணி இது நடந்துடக்கூடாதுன்னு ராமதாஸை அதிமுக சைடு தள்ளி விட்டோம். இது பண்ணோம். அதே மாதிரி இன்னொரு சான்ஸ் எடுக்க முடியாத புள்ளிங்கிறது 2006 ஜெயலலிதாவை சேர்ந்தவங்களும் திருமாவளவன் கூட்டணியில் சேர்க்க விரும்பல. நான் சண்முகம்னு ஒரு முக்குலத்துவ சமுதாயத்தை சேர்ந்த நம்ம தம்பி ஒருத்தர், நம்ம ப்ரோக்ரெசிவ் அவுட்லுக் உள்ளவன், அவன் தினமலரில் ஒரு ஹெட்டிங் அடிச்சிட்டான். விஜயகாந்தும் திருமாவளவனும் சேர்ந்தா 30 தொகுதியில் அதிமுக 3வது பேருன்னு ஒரு ஹெட்டிங் அடிச்சிட்டான். ஆக்சுவலாக விஜயகாந்த் ஜாதி கட்சி கூட கூட்டணி வேண்டான்னு இருந்தார். திருமாவளவன் கூட கூட்டணி சேர்க்க விரும்பல 2006. இப்போ மாதிரி விஜய் மாதிரிலாம் இல்லை, ரொம்ப போல்டாக இருந்தார் கேப்டன். ஆனால் ஜெயலலிதா சான்ஸ் எடுக்க முடியாது. ஒரு வேளையில் சேர்ந்துட்டா 30 தொகுதியில் 3வது போயிருமோங்கிறதுல ஜெயலலிதா திருமாவளவனுக்கு கூப்பிட்டு சீட்டை கொடுத்துட்டாங்க. அதே புள்ளிக்குள்ள தான் நான் இப்போ விளையாடுறேன். சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணுவாரா, சீமான அதை அக்செப்ட் பண்ணி அது மெட்டீரியலைஸ் ஆகுமாங்கிறது இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. நான் மறுக்க வரல. நடந்தா தென் மாவட்டங்களில் அதிமுக ரொம்ப 3வது பேரும், கோயம்புத்தூர் சைடில் 3வது பேரும், சிட்டியில் 3வது பேரும். அப்போ இது நடந்துருமோங்கிற அச்சத்தில் பிஜேபிக்கு எடப்பாடி சீட்டு தரணும். 19.4 உள்ள வந்ததை மோடிக்காக வரவேற்கிறேன். மோடிக்காக இந்த சீட்டு பார்கெனிங்லையும் ஜெயித்து காட்டணும்னு நான் நிற்கிறேன். புரியுதுங்களா? அப்போ மோடி சென்ட்ரிக்காக தான் நம்ம திங்கிங் செயல்பாடு. எடப்பாடி அலர்ட் பண்ணுறதும் மோடிக்காக தான் நம்ம அலர்ட் பண்ணுறோம். இதே எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் இன்னும் கவுண்டர் பண்ணுவாருன்னும் அவர் தூக்கி போடும்போது காப்பாற்றி விட்டது நம்ம தானே. சத்திரன் குருமூர்த்தியை தூக்கி போடும்போது காப்பாற்றி விட்டது நம்ம தானே. மோடிக்காக அன்னைக்கு சசிகலா அடிக்கணும்னு நினைச்சோம். இப்போ மோடிக்கிட்டே அவர் வந்த பிறகு அவர்கிட்ட பலத்துக்குரிய சீட்டு பிஜேபி வாங்கணுங்கிறது தான் இது. நயினார் சகோதரரோட இதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அவர் கூட்டணியை ஸ்பாயில் பண்ணாமல் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் சீட்டு தன் தலைமையில் இருக்கும்போது பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும்னு தான் நயினார்னு நினைப்பாரு. அண்ணாமலை விடவே மாட்டார். சத்திரன் குருமூர்த்தியும் பலத்துக்குரிய சீட்டை வாங்குறதுல உறுதியாக இருக்கிறாரு. ஸோ இந்த இடம் தான் முக்கியமே தவிர கூட்டணி ஆட்சிங்கிறது இதுக்கு பிறகுதான். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்காணலுக்கு நன்றி. வணக்கம். நன்றி.